பா என்ன பஸ் ஸ்டாண்டப்பா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கே. இப்படியே போனாங்கடா நாடு சிங்கப்பூரா போயிடும் போல. அண்ணே என்ன பழக்கம் அண்ணே, புதுசாக பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கேனே, வெத்திலே கார் துப்புறீங்கண்ணே. அண்ணே துப்பணுமாண்ணே, புதுசாக பஸ் ஸ்டாண்ட் கட்டினா துப்பணுமாண்ணே. புதுசாக பஸ் ஸ்டாண்ட் கட்டினா துப்பணுமா? பஸ் ஸ்டாண்டில் மட்டும் இல்லை, மார்க்கெட்டுகள், ரயில்வே ஸ்டேஷன்கள், ரோட்டு வழியை சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருப்பாங்க. புதுசாக கட்டின பாலங்கள், பள்ளிக்கூடங்கள், அரசு அலுவலகங்கள், கேன்டீன்கள் எல்லா இடத்துலையும் போய் துப்புவோண்ணே. நீங்கள் அப்படி இல்லை நம்ம துப்புறேன் அண்ணே. இந்த டெவலப்மெண்ட்ன்ற கட்டிடம் கட்டினா மட்டும் காணாண்ணே. அப்போ உங்களே டெவலப்மெண்ட் வேணுமண்ணே, அப்போ இந்த நாடு முன்னேறுமண்ணே. அண்ணே துப்புரை பற்றி திருவள்ளுவரே சொல்லியிருக்கு தெரியுமா? திருவள்ளுவரா? துப்பாக்கு துப்பாயே விஜயபுரம் துப்பாக்கி தூவும் மலை. அண்ணே திருக்குறள் சரி, அடுத்த வேலை அப்படி குரங்கு வேலை செய்யாங்க. அது காலையில் நம்மள இல்லை தெரிஞ்சாங்க. காலையில் விழுந்தண்ணா எழுதுறதுக்கு ஜாமான் எடுத்துனா எழுத போறியா? ஏய் என்ன புதுசாக கட்டி வச்சிருக்க, எழுத போறேன்றாய்? புதுசாக கட்டி என்னது வச்சிருக்காங்க? எழுதுறதுக்கு தான் வச்சிருக்காங்க. என்னப்பா அது கட்டி 24 மணி நேரம் கூட ஆயில வெத்திலே கட்டி ஆடி துப்புற, அதில் எழுதுறா என்னப்பா? அண்ணே சும்மா இல்லையண்ணே, எங்கெங்கெல்லாம் புதுசாக கட்டியிருக்கோ அங்கங்கெல்லாம் எழுதுவானே. நான் புதுசாக கட்டியிருக்க இடம் மட்டும் இல்லைண்ணே, எங்கட யாழ்ப்பாண கோட்டையிலேருந்து கொழும்பு கோட்டை வரைக்கும் என் பேர் எழுதியிருக்கேன் தெரியுமா? பேர் எழுதிருக்கியா? பின்னே என்ன வரலாறுகள் முக்கியம் அண்ணே. புறநறவில் இருக்கு தெரியுமா? சோழர் காலத்து கல்வெட்டுகள், அங்கெல்லாம் என் பேர் எழுதியிருக்கேன். இந்த சோழர்லாம் கல்வெட்டு எழுதுறேன்னு சொல்லுங்க பாப்போம். வரலாறுகளை கடத்தணும் அண்ணே, எங்க அடுத்த சந்ததிகளுக்கு வரலாறுகளை கடத்தணும். அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் இந்த பேரை எல்லா இடம் எழுதி வச்சுக்கேன் தெரியுமா? இந்த பேர் எழுதுறதுக்காக வந்து நான் 3 வருஷம் ஜெயிலுக்கே போயிருக்கேன். 3 வருஷம் ஜெயில இருந்தீங்க? பின்னே என்ன செய்த நீ? சிகிரியா ஓவியம் இருக்கு. ஓ வாடி வாடி கீறி வச்சிருக்கேன். ஓமோ போய் கீழே ஆர்ட் பை மீ என்று எழுத போனேன்னு பிடிச்சிட்டாங்க. 3 வருஷம் ஜெயில போட்டவங்க. இன்னும் ஜெயில போட்டுறக்கூடாது, அங்கே தூக்கி கீழே போட்டிருக்கோம். அண்ணே இப்போ பாருங்கண்ணே, 12 வருஷம் திரும்ப ஒரு ட்ரிப் ஒன்று போட்டிருக்கேன் சிகிரியாக்கு. போய் எழுதத்தான் இருக்கிறேன். இந்த வருஷம் 3 வருஷம் இல்லை, 30 வருஷத்துக்கு உள்ள போடுவாங்க பாரு. ஏ அவசரம் பாத்ரூம் போலான்னு வந்தா போனவனே என்னங்க எவ்வளோ நேரம் தான் நான் நிற்கிறேன். அண்ணே என்ன நெஞ்சால வாஞ்சல இல்லை என்ன அவசரம் வருது விடன்னு மறைக்கிறான்னு. யாழ்ப்பாணமா நீ? ஓமண்ணே என்ன நான் பிடிச்சேன். என்ன புதுசாத்திரம் வந்தாலும் முன்னுக்கே உள்ள போயிருங்க. உடுப்பு கடை புதுசாத்திரம் வந்தா முதல்ல உள்ளுக்க போகிறது, சாப்பாடு கடை புதுசாத்திரம் வந்தா முதல்ல உள்ளுக்க போகிறது, கண்காட்சி எதுவும் வச்சா அடிச்சு பிடிச்சி மூலாக உள்ளுக்க போகிறது. என்ன புதுசாத்திரம் வந்தாலும் முதல்ல உள்ளுக்கே பார்த்துருவோம். அது சரிதான். இப்போ ஆத்திரத்தை அடக்கலாமே, அடக்கலாமா விடன்னு என்ன போகிறது. கொஞ்சம் என்ன உள்ள அடிக்கிற உடைக்கிற சத்தமெல்லாம் கேட்குது. அடிக்கிற உடைக்கிற சத்தம் என்ன கட்டுற வேலை முடியலையா? ஏண்ணே வேலையெல்லாம் முடிச்சு தானே கட்டணை திறந்துருப்பாங்க. புறம் என்ன தட்டணை தட்டி கேளண்ணே என்ன செய்யறான்னு வெளியே வர. அடே ஆமாம் ஏமாந்துட்டோம் அண்ணே, ஏமாந்துட்டோம். ஊழல் நடந்திருக்கண்ணே, உள்ளுக்கு ஊழல் நடந்திருக்கு. அண்ணே அக்கூசல் என்னண்ணே ஊழல்? 2 தட்டு தான் தட்டினான் உடைஞ்சிட்டு. என்னத்தை தட்டி நீங்க? பேசன் ஏதாவது என்ன தட்டி நீ? இதால தானே தட்டினேன் அண்ணே. இதால தட்டினா உடையும் தானே அண்ணே. இதால 2 தட்டு தட்டா உடையுதாண்டா. என்ன குவாலிட்டி சரியில்லை, ஊழல் நடந்திருக்கு உள்ளுக்கு. நீங்க குவாலிட்டி செக்கிங் ஆஃபீஸர் ஆருமா? அதுக்கு மேலே. அதுக்கு மேலேயா? இந்த பில்டிங்கடா ஓனர். ஓனரா? என்னென்ன சொல்றீங்க? நான் கொடுத்த காசு நான் இது கட்டினவங்க. அண்ணே என்னென்ன சொல்றீங்க? கவர்மெண்ட் கட்டினு தானே கல்லி வச்சுக்கிறாங்க, உங்களோட பேர் ஒன்றும் இல்லையா? அதில் கவர்மெண்ட் ஆறு ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள். நாங்க தான் பப்ளிக். நாங்க கொடுத்த வரி பணத்துல இது கட்டினது. நான் கொடுத்த வரி பணத்துல இது கட்டியிருக்காங்க. நான் தான் இதோட ஓனர். ஆறு நீ கொடுத்த வரி பணத்துல இந்த 3 பஸ் ஸ்டாண்டு கட்டினவங்க. எந்த வரி பணத்துல கட்டினதை வந்து நான் போய் செக் பண்ணி பார்ப்பேன். அது எந்த உரிமை. எந்த உரிமையை ஒரு தான் தடுக்கலாம். உரிமைண்டா வீட்டு கக்கூசை போய் தட்டி பாருங்க விட. நாங்கள சும்மா அண்ணே உடஞ்ச கக்கூசுங்க இந்த முறை நான் போறேன். அதுக்குலாம் நான் போறேன். தண்ணி வராது, பைப்பே முடைச்சிட்டு. அதையும் உடைச்சிட்டேன். அதையும் முடைச்சிட்டேனே. அடுத்தது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக போறேன். வெளியே வர பேஷண்ட் எல்லாரையும் சுத்தினால தட்டி பார்க்க போறேன். குவாலிட்டி ஓகேயா இருக்காண்டு, அங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஓகேண்டா தட்டினா ஒன்றும் நடக்கக்கூடாது. உன்னையெல்லாம் வெளியே விட்டுருக்காங்களே இவ்வளோ காலம். விடத்தானே வேணுமே, வரி வேணுமே, வரிப்பணம் வேணுமே. எங்களை விளையாடி யார் வரிப்பணம் கட்டுறது? நீங்க கட்டுவீங்களா? நாங்க ஜெனிவா நாக்கள் வந்தவங்க போச்சு வேணா ஏடு மச்சானா. ரைட் என்ன செய்கிறான் ப்ரோ? டிக்டாக் செஞ்சவனுக்கு இடையில வாரீங்க. டிக்டாக்கா? என்ன செய்யிட்டு போங்க. புனாக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வந்து நம்மளுக்கு. சாரி நீங்கள் செய்யுங்களா? எங்கே ப்ரோ? இங்கே வாங்க. எங்கே வந்த நீங்கள்? புறக்கோட்டைக்கு வந்தேன் ப்ரோ. இதில் புனாக்கோட்டைன்னு போட்டுக்கிறாங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன். புறக்கோட்டை? ஓ பெட்டா? பெட்டா? ஓ பெட்டா தானே ப்ரோ? இது பெட்டா தான். என்ன ப்ரோ நான் பிள்ளைய அழுதி தமிழில் எல்லாமே இங்கே மேலே எல்லாம் புள்ளைய எழுதி போட்டிருக்கு ப்ரோ. அது பிள்ளையாளி இருக்கா ப்ரோ? நீ தமிழ் தானே? ஓ புள்ளையா போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியலையா பார்க்க? அது ஏதோ சின்ன எழுத்து மிஸ்டேக் போல். அந்த மேலே இருக்கு சிங்களத்தில் இருக்குது தானே ப்ரோ? பார்த்துட்டு போங்களேன் ப்ரோ. எனக்கு சிங்களம் தெரியாது ப்ரோ. சிங்களம் தெரியாது? இல்லை ப்ரோ. ஜாஃப்னாவா நீங்கள்? அது தான் ப்ரோ பிரச்சனை. சரியா? அந்த கீழே இங்கிலீஷில் இருக்கு தானே, பார்த்துட்டு போங்க. ஏய்
சிங்களத்தில் சரியா இருக்குன்னு உனக்கு தெரியுது, இங்கிலீஷில் சரியா இருக்குன்னு தெரியுது, தமிழில் பிள்ளையா இருக்கு அது உனக்கு தெரியலையே. அது ப்ரோ தமிழில் கொஞ்சம் வீக் ப்ரோ. அது ஏதோ சின்ன எழுத்து பிரச்சனை ப்ரோ. அது ஏதோ ஒர்க் டென்ஷன்லாம் நடந்திருக்கலாம். அதுக்கு என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய ரைட் விளங்கிட்டு ப்ரோ. என்ன உங்களை பற்றி விளங்கிட்டு ப்ரோ. என்ன விளங்கிட்டு? நீங்கள் ஒரு வன்முறை விரும்பின்னு விளங்கிட்டு. என்ன வன்முறை விரும்பி? பிள்ளையா இருக்குன்னு சொன்னால் வன்முறை விரும்பி? ஒரு 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 எழுத்து சின்ன ஒரு எழுத்து பிரச்சனைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கி கொண்டிருக்கிறீங்க. இது சின்ன பிரச்சனை இல்லைடா. இந்த மொழிக்காக, தமிழ் மொழிக்காக இந்த நாட்டில் எத்தனை பேர் உயிரை கொடுத்துருப்போம், எத்தனை போராட்டங்கள் செய்திருப்போம். ஆனால் கடைசியில் இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. என்ன கேட்குறீங்க? அதுதான் ப்ரோ உங்களோட பிரச்சனை. அதுதான் ப்ரோ. சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக ஊதி பெருசாக்குறது, பெருசாக்கி பெரிய பிரச்சனையாக்கி சண்டை பிடிக்கிறது. இதே ஒரு வெளிநாட்டில் இருந்து, இந்தியாவில இருந்து, ஒரு மலேசியாவில் இருந்தோ, சிங்கப்பூர்லேருந்து ஒரு தமிழை வந்து பார்த்தாண்டா எங்களே நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க பார்த்துட்டு, தமிழுக்கு இப்படி இடம் கொடுத்துருங்களா யோசிப்பாண்டா. அதை பற்றி தான் யோசிக்கிறீங்களா நீங்கள்? அது விடுங்க ப்ரோ. ஏதோ சின்ன ஒரு ஒர்க் டென்ஷன்லாம் நடந்துருக்கும் ப்ரோ. ஒர்க் டென்ஷனா? எனக்கு தெரியும் இது என்னண்டு. எப்படி இதெல்லாம் எழுதி டைப் பண்ணி ஃபுல்லாக இதாண்டி இந்த கல்லுக்கு வாரத்துக்கு முதல் கட்டாயம் ஒரு தமிழ் அரசு ஊழியர் தான் கொண்டு கொடுத்துருப்பான். அவன் உன்ன மாதிரி இருந்திருப்பான். அவன் வேண்டவரை பார்த்தீங்கன்னா சரி சரி கொண்டு வைங்கன்னு சொல்லியிருப்பான். அப்படி தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி அலட்சியங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன அலட்சியங்கள்லாம் சேர்ந்தா பெரிய அலட்சியமாக மாறுது. இப்படி சின்ன சின்ன பிரச்சனையை தான் பெரிய பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க நீங்கள். என்ன ப்ரோ ப்ரோ இந்த வன்முறை வேணாம் ப்ரோ. அதெல்லாம் பேசாம போகிறேன். சரி போயிட்டா மச்சான். நீ எடு ஃபாலோ நேரமாச்சு இந்த பஸ்ஸை காணல. கட்டடத்தை கட்டுறாங்க, டைமுக்கு வராங்கல்ல. மச்சான் நீ கதை, நீ தான் கதைப்பா, நீயே கதை. நீ கதை என்ன பஸ்ஸுக்கு நிற்கிறீங்க? பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு நிற்காம என்ன ஃப்ளைட்டுக்கு நிற்பாங்க. தெளிவாக தான் நிற்கிறேன். அண்ணே வர 14ஆம் தேதி சித்திரை புது வருஷம் வந்து நீங்கள் வீட்டில் அனுப்பிங்க. வீட்டில் அனுப்பேன். என்ன அதுக்கு? பலரின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாங்கள் படம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம். அண்ணே பலரின் எதிர்பார்ப்பா? யார் இந்த பலர்? நானும் இவங்க 2 பேரும் இந்த கேமரா கார பிடிக்கணும். 4 பேர் பலர். நானே விஜயில ஜனநாயகன் லீக் ஆகிட்டேன்னு சொல்லி விஷயத்தில் இருக்கேன்னு சும்மா கடப்பாக போறியாங்க. லீக் ஆகிட்டா இல்லை ஃபெவிகால் ஒன்று வேண்டி பூசி ஒட்டி விடுங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இல்லை ப்ரோ, சிரிப்பு வந்தாரு. யார் அவன் சிரிக்கிறான்? இவரான் டிரெக்டர். டிரெக்டர்? படத்தில் பேர் என்ன? ஓடிபி. என்ன ஓடிபியா? என்ன விளக்கம்? ஓடிபின்னா ஒரு ட்ரிப் போவோம். அதுக்கு நீ தனியாக போகும். எங்களை கூப்பிட்றேன். பாருங்க நல்லா இருக்கு. அண்ணே டிஆர்எம் பிக்சர் யூடியூப் சேனலில் அண்ணே டிஆர்எம் பிக்சர் யூடியூப் சேனலில் ஒரு 15ஆம் தேதி ஓடிபி வருது, பார்த்து தொலைங்க அண்ணே. ஓடிபின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம் அண்ணே. நானே விஜயில ஜனநாயகன் லீக் ஆகிட்டேன்னு விசாரில் இருக்கிறேன். போங்க அங்கே லீக் ஆகிட்டா நல்ல ஃபெவிகால் ஒன்று வேண்டி ஒட்டி விடுங்கண்ணே.